அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1953. இரண்டாவது வினா, சேலம் எஃகு ஆலை எப்போது துவங்கப்பட்டது? சேலம் எஃகு ஆலை எப்போது துவங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1982. சேலம் எஃகு ஆலை 1982. மூன்றாவது வினா, மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 5வது இடம். மாங்கனீசு உற்பத்தியில் 5வது இடம். நாலாவது வினா, பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி சாங்போ. ஐந்தாவது வினா, மெரினா கடற்கரையின் நீளம் என்ன? மெரினா கடற்கரையின் நீளம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 13 கிலோமீட்டர். மெரினா கடற்கரை நீளம் 13 கிலோமீட்டர். ஆறாவது வினா, முதல் தரையின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. முதல் தரையின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1191. முதல் தரையின் போர் கிபி 1191. உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. இந்த முதல் தரையின் போரில் யார் ஜெயிச்சிருப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏழாவது வினா, புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது? சரியான விடை ஆப்ஷன் டி சீஸ்மோகிராஃப். எட்டாவது வினா, இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? சரியான விடை ஆப்ஷன் சி பல கட்சி முறை. ஒன்பதாவது வினா, உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? உலக அளவில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சீனா. பத்தாவது வினா, காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2ஆம் நந்திவர்மன். 11வது வினா, நெல் வளர 24 செல்சியஸ் வெப்பமும் டேஸ் மழையும் தேவை. சரியான விடை ஆப்ஷன் சி 150 சென்டிமீட்டர் மழை தேவைப்படுகிறது. 12வது வினா, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்கள் நீக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். 13வது வினா, வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு? வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 1993. 14வது வினா, சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 2000. 15வது வினா, 5 நகரங்களில் சுங்கச்சாவடிகளை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி வேரன் ஹேஸ்டிங்ஸ். 5 நகரங்களில் சுங்கச்சாவடி நிறுவியவர் வேரன் ஹேஸ்டிங்ஸ். 16வது வினா, வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி சென்னை. வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. 17வது வினா, கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் என்ன? கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி ஹெலனியர்கள்.
18வது வினா, இந்தியாவில் தார் பாலைவனத்தில் வீசும் காற்றின் பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் தார் பாலைவனத்தில் வீசும் காற்றின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி லூ. 19வது வினா, உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள்கள். சரியான விடை ஆப்ஷன் பி 24. 20வது வினா, கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜான் பிக்கின்ஸ். கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் ஜான் பிக்கின்ஸ். 21வது வினா, ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஹர்ஷசரிதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பாணர். ஹர்ஷசரிதம் பாணர். 22வது வினா, நாகானந்தம், ரத்னாவளி, பிரியதர்சிகா என்னும் நூல்களை படைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஹர்ஷர். 23வது வினா, சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுவதற்கான உண்மையான காரணங்கள் குறித்து விளக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டா. 24வது வினா, சேத்ரா என்பதன் பொருள் என்ன? ஒரு முக்கியமான வினா. சேத்ரா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வேளாண்மைக்கு உகந்த நிலம். 25வது வினா, கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார்? கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். கவிராஜா சமுத்திரகுப்தர். 26வது வினா, சட்ட மேலவை தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? சரியான விடை ஆப்ஷன் பி 6இல் ஒரு பங்கு. 27வது வினா, சர்க்காரிய கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? ஒரு முக்கியமான வினா. சர்க்காரிய கமிஷனை அமைத்த பிரதமர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி திருமதி இந்திரா காந்தி. 28வது வினா, இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர். 29வது வினா, தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஜானகி ராமச்சந்திரன். 30வது வினா, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் சி சுதந்திரமான அமைப்பு. 31வது வினா, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட போர்த்துகீசிய ஆளுநர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி அல்புகர்க். 32வது வினா, டேனியர்கள் தங்கள் வணிகத்தலத்தை அமைத்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1620. சில புக்கில் 1616 இருக்கும், பார்த்துங்க. 33வது வினா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி வாரன் ஹேஸ்டிங். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை ஒழித்தவர் வாரன் ஹேஸ்டிங். 34வது வினா, நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு? நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1799. நான்காம் மைசூர் போர் 1799. 35வது வினா, இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் எந்த மொழியில் வெளியானது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வங்காள மொழி. 36வது வினா, செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார்? செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ காந்தி. 37வது வினா, 1945இல் இங்கிலாந்தில் ஆட்சிக்கு வந்த கட்சி எது? சரியான விடை ஆப்ஷன் சி தொழிலாளர் கட்சி. 38வது வினா,
இந்திய அரசியலமைப்பு குழுவின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுத்த மாநாடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1946 டிசம்பர் 11. 39 சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யார்? ஒரு முக்கியமான வினா. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 40வது வினா மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார்? சரியான விடை ஆப்ஷன் பி அப்பர், அதாவது திருநாவுக்கரசர். 41வது வினா முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னென்ன? சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும். சங்கீத ஜதி, சித்திரகார புலி, விசித்திர சித்தன், இந்த மூன்றுமே முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். 42வது வினா நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யார்? நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வாத்ஸ்யாயர். 43வது வினா புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார். 44வது வினா யுவான் சுவாங் எழுதிய நூல் எது? இது ஒரு முக்கியமான வினா. யுவான் சுவாங் எழுதிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சியூக்கி. யுவான் சுவாங் எழுதிய நூல் சியூக்கி. 45வது வினா ராமானந்தரின் சீடர் யார்? ராமானந்தரின் சீடர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி கபீர். ராமானந்தரின் சீடர் கபீர். 46வது வினா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை டேஸ் ஆவார்? சரியான விடை ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். 47வது வினா மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி ரிசர்வ் வங்கி. 48வது வினா திரு நரேந்திர மோடி அவர்களால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி நவம்பர் 8, 2016. பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நாள் நவம்பர் 8, 2016. 49வது வினா உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி எது? சரியான விடை ஆப்ஷன் பி உலக வங்கி. கடைசி வினா இந்தியாவில் பணவியல் கொள்கைக்கு யார் பொறுப்பு? இந்தியாவில் பணவியல் கொள்கைக்கு யார் பொறுப்பு? சரியான விடை ஆப்ஷன் பி இந்திய ரிசர்வ் வங்கி. இந்தியாவில் பணவியல் கொள்கைக்கு யார் பொறுப்புனா இந்திய ரிசர்வ் வங்கி. நண்பர்களே, நீங்கள் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான முக்கியமான 40 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.